1 வீக்காக எனக்கு ஒரே கோல்டாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல நினச்சி செல்வாக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரே இருமல் ஃபீவர் போல். காலையில் தான் வீட்டுக்கு வந்ததுமே சுடுதண்ணி மட்டும் வச்சு கொடுத்தேன். அத்தைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, இவ ஒழுங்காக பார்க்க மாட்டேன்றா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. பாப்பா வீட்டுக்கு வரும்போதே மீன் வாங்கிட்டே தான் வந்தான். எப்போவுமே மீனை க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவான். இந்த டைம் உடம்பு சரியில்லைனால என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டான். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீனே க்ளீன் பண்ணுறேன். யூடியூப்பில் வீடியோ பார்த்துலாம் க்ளீன் பண்ணேன். அப்படியே நான் தந்து க்ளீன் பண்ணிட்டு தக்காளி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். செல்வா மீன் குழம்பு வச்சுட்டா. இன்றைக்கி காலையில் தோசை தான் சுடலான் இருந்தேன். மாவை எடுத்து பார்த்தா மாவு நல்லா புஜு புஜுன்னு சூப்பராக பொங்கி இருந்தது. இட்லி சுட்டுருந்தா நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும். செல்வா நான் தோசையே ஊற்றுறேன் பாப்பா அப்படின்னு செல்வா தான் தோசை ஊற்றுனா. தோசைக்கு சைடிஷாக தக்காளி சட்னி தான் அப்போது, பட் புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாகவே இருந்தது. அதனால் புதினா சட்னி வச்சுட்டு பாப்பா வச்ச மீன் குழம்பு வச்சு காலையில் தோசை சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு மீனுக்கு மசாலா மட்டும் அப்ளை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மதியம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன்.